புரோட்டீன் வந்து ஜிம்முக்கு போறவங்களுக்கு மட்டும்தான் தேவை. அரிசி சாப்பிட்றது வந்து நம்மளை வந்து சீக்கிரமா குண்டாக்கும். கொழுப்பு சாப்பிட்டா நமக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வரும். இது எல்லாமே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய காமனான மிஸ்கன்சம்ஷன். புரோட்டீன் நம்ம எல்லாருக்குமே தேவையான அத்தியாவசியமான ஒரு மேக்ரோ நியூட்ரியன். நம்ம 80 கிலோ இருக்கும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் நம்ம 80 கிராமாவது புரோட்டீன் ஒரு டெய்லி பேசிஸ்ல நம்ம சாப்பிட்டே ஆகணும். ரெண்டாவது, நம்ம உடம்பு சரியான முறையில் இயங்குறதுக்கும் நம்மளுக்கு மூட்டு வலி வராம நம்மளுடைய ஜாயின்ஸ் வந்து ஃப்ரீயா மூவ் ஆகிறதுக்கும் ஃபேட் ரொம்ப முக்கியம். ஆனா இந்த ஃபேட்டோட சோர்ஸ்ல தான் பிரச்சனையே தவிர ஃபேட் வந்து பிரச்சனையே கிடையாது. பாதாம், பிஸ்தா, முந்திரி, நெய் இந்த மாதிரி நல்ல சோர்சஸ்ல இருந்து ஃபேட் எடுத்துக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப தேவையானது. மூணாவது, அரிசி சாப்பிட்றதுனால பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த அரிசி வெள்ளை வெள்ளையர்னு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா, அதுலதான் பிரச்சனை. மாப்பிள்ளை சம்பா, காட்டு யானம், கருப்பு கவுனி இந்த மாதிரி டிஃபரெண்டான கலர்ல இருக்கக்கூடிய ரைஸ் நம்ம சாப்பிடும்போது அந்த ரைஸோட சேர்ந்து அதிகப்படியான ஃபைபரும் நம்ம உடம்புக்கு கிடைக்கும். அதே மாதிரி வெறும் வெள்ளை அரிசி சாப்பிடாம சிறுதானிய வகைகள், அதாவது திணை, ராகி, கம்பு, கேழ்வரகு, குதிரைவாளி இந்த மாதிரி அரிசிகளை நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு வந்து அதிகப்படியான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து கிடைக்கும். அதனால குவான்டிட்டியில ஃபோக்கஸ் பண்ணாம கரெக்டான சோர்ஸ்ல இருந்து உங்களுக்கு அந்த உணவு கிடைக்குதா அப்படின்ட்டு குவாலிட்டியில நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க.